ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராஜ்ஸ்டார் ஹரி _290. இன்றைக்கான நம்ம வீடியோவில் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவில் எப்படி மோடி ஏற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொம்பன் பஸ்ஸு வாங்க. நான் வந்து மோட் ஆப்லேருந்து தான் ஏற்றுறேன். இருங்க, பேக் வந்துட்டு நான் ZN பஸ் லிவரி ஆப்புன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் லோட் ஆகும் இந்த மாதிரி. அப்புறம் உள்ளே போய் செகண்ட் பேஜ் வந்தால் இங்கே இத்தனை கொம்பன் பஸ் இருக்கும். அதில் நான் சென்டரில் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். இங்கே 2 இருக்கும். இந்த மோட் அமுக்கி இந்த ஃபைல் அமுக்குனா ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். அதை அமுக்குனா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் V3 டாட்டுன்னு இருக்கும். அது டவுன்லோடு கொடுத்துட்டா உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ்னு வரும். அதில் உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் 85.76 MBன்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம போய் லிவரி ஏற்றணும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் பேக் வந்துடுங்க. எனக்கு ஆடு ஓடிச்சு, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ லிவரி இங்கே இருக்கும். அதை அமுச்சு இது பண்ணிங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். அதை அமுக்குங்க. நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே இதை அமுக்குங்க, டவுன்லோடு பட்டனை. இப்படி வரும். திருப்பி இதில் டவுன்லோட் கொடுங்க. டீட்டெயில்ஸ்குள்ளே போனால் டவுன்லோட் ஆனோன்னே இந்த மாதிரி காட்டும். நம்ம வந்து ZTA ஆப் இல்லாமல் கேம்குள்ளே கொண்டு போகிறோம். ஃபைலு எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துட்டு கேமுக்குள்ளே போயிட்டிங்களா, கீழே மோடு அப்படின்னு இருக்கா. மோடுக்குள்ளே போயிட்டு சூஸ் அப்படின்னு கொடுத்தா வரும். கீழே யூஸ் திஸ் ஃபோல்டர்னு இருக்கும். அதை அமுக்கி அலோ தாங்க. அலோ கொடுத்தோன்னே திருப்பி மோடுக்குள்ளே போயிட்டுங்க. எனக்கு வருது, லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் டிவைஸ் கேலரின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பஸ்ஸுடுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் மோட்ஸ் அப்படின்னு உள்ளே போனால் எனக்கு எதுவும் காட்டில் இருங்க. பேக் வந்துட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இருங்க, இங்கே பாருங்க V3 பஸ்ஸுடு மோடுன்னு இருக்குது. அதை அமுக்குனீங்கன்னா காசா இல்லை ஆடான்னு கேட்கும். நான் ஆடு தான் கொடுக்குறேன். ஆடு கொடுத்து இப்படி இங்கே வந்து ஒரு சில இது காட்டும், ஒரு சில இது காட்டாது. இங்கே கொம்பன் பஸ்ஸு இது வச்சு 2 கராஜ் கொடுத்துட்டு இந்த ஏரோ அமுக்குனீங்கன்னா வருது. இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கையில் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பஸ்ஸு வரும். யூஸ்ன்னு கொடுத்து எஸ் கொடுங்க. இப்போ இங்கே மேலே பெயிண்ட் மாதிரி இருக்கும். அதை அமுக்கி ஹை ரிச்சின்னு கொடுத்துட்டு ப்ரௌசர் லிவரின்னு இருக்கும். அதை அமுச்சு டிவைஸ் கேலரிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே இங்கே லிவரி இருக்குது. அதை அமுக்குனா வந்துருச்சா. இப்போ அப்ளை கொடுத்தா இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்து காசாக ஆடான்னு கேட்கும். உங்ககிட்ட காசு இருந்தால் காசு கொடுத்துருங்க, இல்லாட்டி ஆடு கொடுத்துருங்க. நான் வந்து ஆடு பார்த்தேன், அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ பேக் வந்துருங்க. பேக் எனக்கு ஸ்லோவாக தான் வரும், ஏன்னா இது கம்மியான ஜிபி, அதனால் ஸ்லோவாக வரும். எனக்கு வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு கேரி மோடு வேணுமா இல்லை ஃப்ரீ மோடு, அதெல்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் ஃப்ரீ மோட் போட்டு சும்மா காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு ஆடு ப்ளே ஆகிடுச்சு.
இப்போ கேமு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ உள்ளே போய் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அடுத்த வீடியோவில் எப்படி மோடு பஸ்ஸுக்கு ஹாரன் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இசட்டி ஆப் வேணும். மோடு பஸ்ஸுக்கு ஹாரன் மாற்ற. ஜெட் பஸ்ஸுக்கு தான் வந்து ஹாரனுக்கு இது தேவையில்ல, இசட்டி ஆப்பு. இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. லோடிங் டெக்ஸ்டர்ஸ்னு வருது. செட்டப் ஸ்க்ரீன்ஸ்னு வந்துருச்சு. இப்போ கேமுக்குள்ள போயிடும். எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. பஸ் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பஸ்ஸு வந்துருச்சு. இனி பாருங்க, நம்மளுக்கு இது கொம்பன் பஸ் வந்துச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டீஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து முன்னாடி இந்த பேனட் ஓப்பன் ஆகும். அப்புறம் சைடில் கண்ணாடி தான் திறந்து மூடும். அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷன் கீ வந்து என்னன்னே தெரில. உங்கள்கிட்ட தான் மாற்றம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஹெட்லைட் எது மாறுதான்னு பார்க்கலாம். எதுவும் தெரில. தேர்ட் ஃபங்க்ஷன் கீ வந்து முன்னாடி இந்த ரிப்பனும் இதுவும் வருது. இப்போ லைட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசார் லைட் போட்டுக்கலாம். இப்பான லைட்டிங் தான் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பஸ்ஸு. ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி மோடு பஸ்ஸுக்கு இது மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, see you, goodbye.